ஹலோ, கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சாப்டர் 8 உடைய 1 மார்க்ஸ் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். இதுதான். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஒன் செகண்ட். ஓகே, ரெடி. இப்போ ஃபஸ்ட் ஒன் பார்க்குறோம். ஃபஸ்ட் ஒன், ஒரு சர்க்கிளுடைய ரேடியஸ் அப்படின்னு பார்த்தா அது வந்து எவ்வளோ இருக்குது? ஜஸ்ட் ஒரு 4 சென்டிமீட்டர் இருக்குது. ஓகே, இப்போ இது 10ன்னு கொடுத்துருக்காங்க, ஒரு முட்டை தான். அப்போ 0.4 தான் ஆன்சர். ஸோ இதை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வரும். இப்போ இங்கே பாரு, பர்சன்டேஜ் எரர் ஆஃப் ஃபிஃப்த்து ரூட்டுன்னு கொடுத்துருக்கோன்னா, ரூட்டுனாலே இந்த கீழே தான் இருக்கும். கரெக்டாக இந்த இடத்துல தான் இப்படின்னு இருக்கும். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து அவன் 5th ரூட்டுன்னு கொடுத்துருக்கான். அப்போ ரூட் வந்து ஃபைவ் வந்து கீழே இருக்கும். அவ்வளோதான் ஆன்சர். ஸோ 1/5 இதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு இவங்க வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோ, அது தப்பு. இப்போ இது பார்க்க போகிறோம். இது நம்ம ஒழுங்காகவே போட்டுடலாம். இதை இங்கே பார்க்கணும், du/dx கண்டுபிடிச்சிருக்கு சொல்லியிருக்காங்க இந்த ஃபங்க்ஷனை. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா லைக் இங்கே சால்வ் பண்ணிட்டா இப்போ 2x இங்கே வந்து எக்ஸ் கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை நம்ம பண்ண போகிறோம். ஸோ 2x அப்புறம் ஈயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதே தான் வரும். ஸோ அப்படியே போட்டுக்கிறேன். ஸோ இதுதான். இப்போ இது வந்து என்னது? u தானே. அப்போ இது என்ன போட்டுக்கலாம்? 2x ஆஃப் uன்னு போட்டுக்கலாம். கரெக்டாக? ஸோ அவ்வளோதான். ஓகே, இதுதான் ஆன்சர். ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தா 2x இங்கே இருக்குது. அவ்வளோதான். ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தா இங்கே வந்து v இருக்கா, இங்கே லாக் இருக்கா. ஸோ சேர்த்து ஏற்றுனா விலாக் நம்ம எத்தனை தடவை பண்ணுறோம்? இது வெளியே நம்ம வாழ்க்கையிலே ஒரு தடவை தான் பண்ணியிருக்கோம். ஸோ 1 தான் ஆன்சர். இதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா க்ளூ வந்து என்னென்னா, இந்த எல்லாத்துக்குமே பவர் 1 தான் இருக்குது. ஸோ 1 தான் ஆன்சர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் 5th பார்க்குறோம். ஸோ 5th பார்த்தோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒரு xy இருக்குது, இங்கே ஒரு xy இருக்குது. சாரி, இது கிடையாது. இது இந்த கொஷினுக்கான க்ளூ கிடையாது. இந்த மிஸ்டேக் நீயும் பண்ணுற போகிற ஜாக்கிரதை. இப்போ இங்கே வந்து xy இருக்கா. ஸோ xy. ஸோ இந்த மாதிரி இருக்க கொஷினு இது மட்டும்தான். அவ்வளோதான். சும்மா ரிவர்ஸில் எழுதி கொடுத்துருப்பாங்க. எப்படி y x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்குறோம். ஸோ இந்த கொஷினுக்கு தான் நான் சொன்ன மாதிரி இங்கே ஒரு xy இருக்குது, இங்கே ஒரு xy இருக்குது. ஸோ 2 xy இருக்கா. ஓகே, இங்கே ஒரு xy, சாரி இங்கே ஒரு xy. ஸோ அந்த xy, இந்த 2 xy சேர்ந்தால் 2 xy இருக்கணும். எங்கெங்கே 2 xy இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பார்த்தா இங்கே ஒரு 2 xy இருக்குது, இங்கே 2 xy இருக்குது. ஸோ எங்கே 2 இல்லைன்னா இங்கே 1 தான் இருக்குது. ஸோ 1 தான் இருக்குது. அப்போ இது கிடையாது. இங்கே 1 தான் இருக்குது, இது கிடையாது. நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தா இது வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இது அடிஷனில் இருக்குது. ஸோ நம்ம எதை ஆன்சரை சூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அடிஷனில் தான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஞாபகம் வச்சுக்கோ. தட்ஸ் இட். ஸோ அடிஷனில் இருக்கணும். 2 xy வரணும், அடிஷனில் இருக்கணும். அவ்வளோதான். xy அடிஷன். ஸோ இதில் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாரு. ஸோ இங்கே ஒரு xy, இங்கே ஒரு xyயா. ஸோ முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த ப்ளஸ் சிம்பிள் தான். இந்த ப்ளஸ் சிம்பிள் தான். ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 7th கொஸ்டினுக்கு வந்துட்டோம். ஸோ 7th கொஸ்டின், இஃப் யூ மெஷர் தி சைட் ஆஃப் அ கியூப் வித் 4. ஸோ அதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கியூப் அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்த்துட்டிங்களா? அப்போ இப்போ ஒன் செகண்ட். ஸோ திரும்பி ஒரு தப்பு பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல வந்து கியூப்னு பார்த்தோன்னே வந்து யூனிட் மேலே 3 போடணும் அந்த கொஷின்னு நினச்சிட்டோம். அது வரும் இதுக்கு மேல்ட்டு தான். ஸோ அந்த கொஷின் கிடையாது. இப்போ வந்து இது என்ன கொஷின்னா, இந்த இடத்துல ஒரு 4 இருக்கா. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கா. இல்லை, இந்த பாயிண்ட்டு கூட வேண்டாம், இதை நீ விட்டுரு. அப்புறம் தப்பு பண்ணுறோம் ஏதாச்சும்.
ஸோ இந்த பாயிண்ட்டே அடிச்சிடலாம். ஓகே, 4 இருக்குது. இப்போ நான் 4 இருக்கக்கூடிய ஆப்ஷன் எதுன்னு பாரு. இப்போ எதுன்னு பார்த்தா இந்த ஆப்ஷன் இருக்குது, இந்த ஆப்ஷன் இருக்குது, இந்த ஆப்ஷன் இருக்குது, கரெக்டாக? இப்போ ஆனால் நம்மளுக்கு என்ன இது வேணும் அப்படின்றத பார்த்தா 4 வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு முன்னாடியே வந்துடணும். ஸோ இது பாயிண்ட்டுக்கு முன்னாடி வரல, இது பாயிண்ட்டுக்கு முன்னாடி வரல, இது மட்டும்தான் பாயிண்ட்டுக்கு முன்னாடி வந்திருக்கு. ஸோ திஸ் வுட் பி தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போ இந்த கொஷின் பார்க்குறோம். இந்த கொஷினை பார்த்தா இங்கே வந்து 6 2 இருக்கா. ஸோ 2 × 6 = 12. 12 எந்த இதில் இருக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ணலாம். இதில் இல்லை, இதில் இல்லை. நெக்ஸ்ட்டு இதில் இருக்குது, இந்த இதில் இருக்குது. இப்போ கொஷினில் இங்கே ப்ளஸில் கொடுத்துருக்கான் இல்லையா? ஸோ ப்ளஸில் கொடுத்துருக்கான். அதை பார்த்து நீயும் தப்பாக போட்டுற போகிற. இங்கே ப்ளஸ் தான் வரும், அதுதான் கரெக்டு அப்படின்ட்டு. சரியா? ஸோ இங்கே கொஷினில் ப்ளஸ், அதனால் இது ப்ளஸ்ஸு அப்படின்னு போட்டோன்னா ஃபுல்லாக தப்பு, ஃபுல்லாக தப்பாகிடும். ஸோ அதனால் இன்னும் போடணுன்னா இங்கே இருக்கிறதுல மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அதனால் ஆன்சரும் மல்டிப்ளிகேஷன் தான் வரும் அப்படின்ற மாதிரி நினச்சி கரெக்டாக போட்டால் முடிஞ்சிருச்சு. அப்போ எது ஆன்சரு? இதுதான் ஆன்சர். அவ்வளோதான். எதனால் இந்த 2 × 6 வந்து 12 மல்டிப்ளிகேஷன் வரணும், அவ்வளோதான். ஸோ இப்போ இங்கே பார்க்குறோம் தி அப்ராக்சிமேட் சேஞ்ச் இன் தி வால்யூம் V ஆஃப் தி கியூப் ஆஃப் சைடு அது இதுன்னு கொடுத்துருக்கான். ஸோ இந்த கொஷினுக்கு தான் நீ இந்த கியூபை பார்த்தோன்னே 2 யூனிட்டுக்கும் கியூப் வரணும்னு பார்க்கணும். ஸோ இங்கே பார்க்குறோம், இங்கே கியூப் இருக்கா? இல்லை. இங்கே கியூப் இருக்கா? இல்லை. இங்கே இல்லை. ஆனால் இதுக்கு கரெக்டாக கியூபு இருக்குது பாரு. ஸோ இதுதான் ஆன்சர். தட்ஸ் இட். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 10th கொஷின். 10th கொஷினில் என்ன கொடுத்துருக்கான்? இங்கே பாரு, e⁻t இருக்கா? இந்த கொஷின் கொஞ்சம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. அதே மாதிரி அந்த கொஷின் 12x0 ஏதோ வருமே அந்த கொஷின் dxஆ. இந்த கொஷினை கொஞ்சம் ரைட் அண்ட் சி ஸோ தட் சேஃபாக இருக்கலாம், எக்ஸாமுக்கு மனசில் நிற்கும். சரியா? இப்போ இங்கே வந்து e⁻t பார்த்தோன்னே ஆன்சரில் e⁻t வரும். ஓகே, போட்டாச்சு. 3யும் 2யும் மல்டிப்ளை பண்ணால் 6. ஸோ அதை இங்கே போட்டுக்கணும். இப்போ இது எங்கெல்லாம் இருக்குன்னு பாரு. e⁻t எல்லாத்துலேயுமே இருக்குது. ஓகே, ஆனால் இப்போ அந்த நம்பரை பார்க்குறோம். வெயிட் பண்ணு. ஸோ e⁻t எல்லாத்துலேயுமே இருக்குது. ஓகே, இப்போ இந்த நம்பரை பார்த்தா 6 எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. ஓகே, 2 ஆப்ஷன் ஃபில்டர் ஆகிடுச்சா? இப்போ நெக்ஸ்ட்டு முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த சைன் தான். ஓகே, இப்போ வந்து பார்க்குறோம், இங்கே வந்து மைனஸ் சைன் இருக்குது. அப்போ இங்கே ப்ளஸ் சைன் வரும்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக மறந்துடுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, ஜஸ்ட்டு ஒரு சின்ன க்ளூ தான். என்னது? இதுக்கு க்ளூ கூட அவ்வளோ வச்சுக்க முடியாது. நீங்கள் நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. அதாவது எழுதி நோட்டில் எழுதி ஆன்சரை தரவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஷின் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இந்த 6E வரும், அது வெளியே ஞாபகம் வச்சுக்கலாம். இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சருன்ட்டு. அதுக்கப்புறமா இந்த கொஷின் ஐடென்டிஃபை பண்ணிட்ட அப்புறமா இந்த ஆப்ஷன் வச்சு ஆன்சரை போட்டுற வேண்டியது தான். ஸோ சென்டர் மிஸ் ஆகாது. சரி, இப்போ 11th கொஷினை பார்க்கலாம். இந்த கொஷின் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்கப்பா, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இப்போ வந்து x/x+1 இருக்கா? இது வந்து எப்படி இதெல்லாம் 1 இந்த 1 மேலே போச்சுன்னா 1/x+1ன்ட்டு போட்டால் கூட இது ஆன்சராக போட்டுருவீங்க. ஸோ அதை போடக்கூடாது. அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னா இதையும் கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த லெசன் மட்டும்தான் இப்படி இருக்கும். ஸோ பெட்டர் ப்ராக்டிஸ் அண்ட் சி. ஸோ அவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ இந்த இது வந்துச்சுனாலே 1/1 + x² தான் ஆன்சரு அப்படின்னு டிக்கை போட்டோமா போனோமான்னு இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் 12th கொஷின். ஸோ இங்கே 12th கொஷின் இங்கே 2019 தெரியுமா? 2019 எல்லாருமே இந்த எல்லா அரசியல்வாதிகளுமே பெரிய பெரிய பொசிஷனில் இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருமே பவரில் இருந்தாங்க, பயங்கர பவராக இருந்தாங்க. ஸோ அப்போ நீ பவரை வந்து பார்க்கணும் எல்லாத்துக்கும். ஓகே, இப்போ இந்த பவரெல்லாம் ஆட் பண்ணு. 1 2 இங்கே வந்து இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது பாரு. இது ஃபஸ்ட் ஆன்சர் 1 2 3 4 5 6 7. ஸோ 7 அவ்வளோதான் ஆன்சர். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஏன்னா இந்த இடத்துல 2019 வந்துருக்கக்கூடாது, இந்த இடத்துல வந்து என்ன வந்திருக்கணும்னா 7 வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஷின். ஸோ லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார் இது. இந்த எக்ஸ் வந்து இங்கே பக்கம் போனால் -x + π/2 வரும். நீ தெரியாமல் இந்த பக்கம் கொண்டு போயிட்டுனா x - π/2 அது டோட்டலி தப்பு. ஸோ ஜாக்கிரதை, இதை கொஞ்சம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னா இந்த இடத்துல
எக்ஸ் தான் இந்த பக்கம் வரும், π/2 எப்போவுமே இங்கே தான் இருக்கும். ஸோ π/2 அப்படியே வச்சிங்கன்னா எக்ஸை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா -xன்னு வரும். அதாச்சு ஸோ -x ப்ளஸ் π/2 தட் would be the answer. ஸோ எது ஆன்சர் அப்படின்னா இது -x ப்ளஸ் π/2. ஸோ ஃபோர்த்து கொஸ்டின் பார்க்குறோம். ஸோ ஃபோர்த்து கொஸ்டின் அப்படின்னா ஒரே செகண்ட். ஓகே, இப்போ ஃபோர்த்து கொஸ்டின் அப்படின்னா இங்கே பாரு xyz zx சாரி xyz xyz yzx zxy. ஸோ எல்லாம் கேன்சல் ஆகிடும். ஸோ ஒரு மாதிரி இருக்கிறதுனால அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தா ஸோ இந்த இடத்துல வந்து z இருக்கா. ஸோ z இங்கே எக்ஸ். ஸோ z அப்படியே போட்டால் z - x. ஸோ ரிவர்ஸில் எழுதுகிறோம், அவ்வளோதான். ஸோ z - x இது வந்து அப்படியே சேர்த்தா எல்லாத்தையும் 0 அவ்வளோதான்.